தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலளிச்சிருக்கிறார். தேமுதிக எங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது போல தெரியல என்று கூறிய ராஜேந்திர பாலாஜி, அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்றும் தெரியல என்று கூறியிருக்கிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு மட்டுமே இன்னும் அறிவிக்கப்படலை. தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி குறித்த அறிவிக்க எந்த அவசரமும் தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். இருப்பினும் தேமுதிக இரு முக்கிய கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. இதன் காரணமாக விஜயகாந்த் குரு பூஜை விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்தார். ஆனால் அதிமுகவிடம் பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்த டிமாண்டு அதிர செய்தது. பாமகவுக்கு நிகராக தொகுதி எண்ணிக்கை மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். இதனால கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக சில காலங்களுக்கு ஒத்தி வச்சிருந்தது. இதனிடையே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரேமலதா விஜயகாந்த். திமுக தரப்பில் 6 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும்னு கூறப்பட்டுள்ளது. விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதனை திமுக ஏற்றுள்ளது. இருந்தாலும் திமுக தேமுதிக கூட்டணி இன்னும் அறிவிக்கப்படலை. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தேமுதிக கூட்டணிக்கு வருகிறதா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்த மாதிரியே தெரியல. தேமுதிக கூட்டணி அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிய நடந்த மாதிரி தெரியல. அவங்க எங்கே பேசுகிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும், திமுகவை ஆட்சி விட்டு விரட்ட வேண்டும் என்பதுதான் கேப்டன் விஜயகாந்தருடைய கொள்கை, கோரிக்கை. அதற்காகத்தான் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை அவர் ஆரம்பித்தார். அதை தெரிந்துதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான். அதிமுக என்பது எடப்பாடியார் என்பது கூட்டணிக்காக யாருடைய வீட்டு வாசலையும் தட்டக்கூடியவர் அல்ல. எடப்பாடியாரே பலமாக இருக்கிறார். அவரோடு வந்திருக்கின்ற கூட்டணிகள் பலத்தின் மேல் பலம் சேர்த்திருக்கிறது. ஆகவே இன்னும் பல பேர் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடியார் தயாராக இருக்கிறார். அதற்காக யாரிடத்திலும் போய் மடிப்பிச்சை கேட்கக்கூடிய அளவில் அதிமுக பலவீனமாக இல்லை. கூட்டணி சேர்ற கட்சிகள் இருக்கா? நீங்க அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் ஒரு பலம் பொருந்திய கூட்டணி, எதிர்த்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இதுதான் களத்தில் நின்று களமாடும். மற்றவையெல்லாம் செதறி ஓடும். அவர்கள் எங்கு பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது. திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்ட வேண்டும் என்பதுதான் விஜயகாந்தின் கொள்கை. அதற்காகத்தான் தேமுதிகவை தொடங்கினார். அதிமுக கூட்டணிக்காக யாரின் வாசலுக்கும் சென்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார். அதற்காக யாரிடமும் சென்று மடிப்பிச்சை கேட்கும் நிலையில் அதிமுக பலவீனமாக இல்லை. அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி உள்ளது. இதனை எதிர்த்து திமுக கூட்டணி இருக்கு. களத்தில் இந்த இரு கூட்டணியும் தான் செயல்படும். மற்ற கட்சிகள் சிதறி ஓடிவிடும் என்று தெரிவிச்சிருக்கிறார்.